இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன முருகன், அவரோட மூத்த பையன், பாசத்துக்குரிய பையன், உங்க அப்பா எதுவும் உங்ககிட்ட பேசினாரா? உன்னை எதுவும் வந்து தனியா மீட் பண்ணாரா? சொல்லு, இப்பவே சொல்லிட்டா நல்லது. ஏதாவது டிபார்ட்மெண்ட்ல பேசி உங்க அப்பாவை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணலாம். இதுவே நாங்களா பிடிச்சோன்னு வை, ரொம்ப கஷ்டம். உங்க அப்பா எங்க இருக்காருன்னு உனக்கு தெரியுமா? ஒருவேளை நீ உங்க அப்பாவை தான் போய் பார்த்துட்டு வரியா? எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. வீட்டை சுத்தி எங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்க கண்காணிச்சிட்டு இருக்காங்க. இந்த வீட்டுக்கு யார் வராங்க, யார் போறாங்க, இந்த வீட்டில் என்னெல்லாம் நடக்குது எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஒருவேளை அதையும் மீறி அவர் உங்களை காண்டாக்ட் பண்ணா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. இல்லைன்னா தீவிரவாதிக்கு நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்றீங்கன்னு சொல்லி எல்லாரையும் ஜெயிலில் வச்சிருவேன். நான் வரேன். அண்ணா, உண்மையை சொல்லு. எங்க போனீங்க ரெண்டு பேரும்? இப்ப சொல்ல போறியா இல்லையா? பாரு, நீங்க ரெண்டு பேரும் ஃபங்க்ஷன் போனீங்கன்னு சொன்னது போய். உண்மையை சொல்லு, என்னன்னு, எங்க போனீங்க? சொல்லுன, எங்க போயிருந்த? அப்பாவை பாத்தியா? அண்ணா, எங்க பாத்த? எங்க பாத்த? முருகா, அண்ணா சொல்லு. அப்பாவை பாத்தியா? எங்கடா பாத்த? ஏதாவது சொன்னாரா? என்ன சொன்னாரு? நான் திரும்பவும் சொல்றேன், அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா உடனே ஸ்டேஷனுக்கு சொல்லுங்க. துளசி, நீ போய் கதவை சாத்திட்டு வாமா. என்னடா, எங்கடா பார்த்த? சொல்லுடா. அண்ணா சொல்லுன, எல்லாரும் கேக்குறோம்ல, எங்க பார்த்த? சொல்லுடா, எங்க இருக்காரு உங்க அப்பா? அவரை பாத்தியா? அவர்கிட்ட பேசினியா? அது ஒண்ணு இல்லைங்க, சிவராமனை பார்க்கல. சிவராமன் மாதிரியே இருக்கிற யாரோ ஒருத்தரை பக்கத்துல போய் பார்த்திருக்கான். தூக்கத்துல இவனுக்கு சரியா அடையாளம் தெரியல. அதான் அவரை ஃபாலோ பண்ணி போய் வீட்டுக்கு வர லேட் ஆயிடுச்சு.